வணக்கம். வெல்கம் டு கலாம் PSC கோச்சிங் கிளாஸ். இந்த வீடியோ பதிவு எதுக்காக அப்படின்னா 2023ஆம் ஆண்டு பிசி எக்ஸாம் எழுதக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே தெரிந்திருக்கக்கூடிய டீட்டெயில் தான் இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஒரு கொஞ்ச நேரம் ஒதுக்கி இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஓகேங்களா? இந்த வீடியோ பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவலர் தேர்வு வந்து இப்படி தான் நடக்குமா, ரிட்டன் எக்ஸாம் எப்படி, ஃபிசிக்கல் எப்படி, கடைசியாக மெடிக்கல் எப்படி இருக்கும், ஸோ அதே போல் ஃபிசிக்கல் அதாவது ரிட்டன் எக்ஸாமில் வந்து முதன்மை தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ரெண்டாவது வந்து கட்டாய தமிழ் தகுதி தேர்வுன்னு சொல்லிட்டு மொத்தம் 2 எக்ஸாம் நடக்கும் இல்லையா? ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து தமிழ் தகுதி தேர்வில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் முதன்மை தேர்வோட பேப்பர் வேல்யூ பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதே போல் அந்தந்த பிரிவுகளுக்கு வந்து எவ்வளவு இடஒதுக்கீடு இருக்கும், ஸ்போர்ட்ஸ் கோட்டா எப்படி இருக்கும், NSS NCC, அதே போல் ஃபிசிக்கலில் ஹைட் எவ்வளோ இருக்கணும், மென்னுக்கு எவ்வளோ இருக்கணும், உமனுக்கு எவ்வளோ இருக்கணும், செஸ்ட்டு வந்து மென்னுக்கு எவ்வளோ, உமனுக்கு வந்து எவ்வளவு, ஏஜ் லிமிட் என்னென்ன, அந்தந்த கம்யூனிட்டிக்கு வந்து ஏஜ் என்ன இருக்கணும். ஸோ அதே போல் ஈவெண்ட் இருக்கு இல்லையா, அதாவது 1500, ஸோ அதே போல் 400 ரன்னிங்கு அல்லது 100 மீட்டர் ரன்னிங்கு, லாங் ஜம்ப் ஆர் ஹை ஜம்ப்பு, ரோப் கிளிம்பு, ஸோ அதே போல் லேடிஸ்க்கு வந்து அந்த ஷார்ட் புட் அதுன்னு சொல்லிட்டு ஃபிசிக்கல் நடக்கு இல்லையா, அதுக்கு அதே போல் ஃபைனல் கட் ஆஃபில் வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா டீட்டெயிலுமே இந்த பதிவில் நம்ம தெளிவாக ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஒரு கொஞ்ச நேரம் ஒதுக்கி இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். 2023 இப்படி தான் பிசி எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து உங்களுக்கே வந்துடும், ஓகேங்களா? இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு பிசி எக்ஸாம் இப்படி தான் நடக்குமா அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2022ஓட நோட்டிஃபிகேஷன் அடிப்படையாக வச்சு தான் எல்லா தகவலுமே நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு தேர்வு விவரம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தந்த பதவிகளுக்கு எவ்வளவு காலி பணியிடங்கள் ஒதுக்குறாங்கன்னு சொல்லிட்டு டோட்டலாக அங்கே மென்ஷன் பண்ணுவாங்க. அதே போல் அதற்கான நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க, சரிங்களா? மொத்த காலி பணியிடங்கள் எவ்வளோன்னு சொல்லிட்டு இந்த 2023 வரக்கூடிய வேகன்சி கிட்டத்தட்ட நம்மளோட ப்ரெடிக்ஷன் வந்து ஒரு 6500+ வேகன்சி வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா துறை வாரியான காலி பணியிடங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையில் 2ஆம் நிலை காவல்துறையில் மாவட்ட மற்றும் மாநகர ஆயுதப்படை, ஓகேங்களா? அடுத்து தமிழ்நாடு சிறப்பு காவல்படை, இது வந்து பார்த்திங்கன்னா ஏஆர்னு சொல்லுவாங்க. இது வந்து தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதே போல் சிறை காவலர், ஜெயில் வார்டன், தீயணைப்பாளர், இந்தந்த பதவிகளுக்கு எவ்வளவு காலி பணியிடங்கள், இதில் ஆண்களுக்கு எவ்வளவு, பெண்களுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு அவங்க பிரிச்சே கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? பிசி எக்ஸாம் Tnusrb பொறுத்தவரையும் ஆண்களுக்கு எவ்வளோ, பெண்களுக்கு எவ்வளோ, துறை வாரியாக அவங்களுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, மொத்த வேகன்சி எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான சேலரி, ஓகேங்களா? மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 18,200 மேக்ஸிமம் 6700 வரையும் இருக்கும் உங்களுக்கான சேலரி, ஓகேங்களா? கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைனா 10th நிகரான ஒரு இது வந்து நீங்கள் படிச்சிருக்கணும், ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 10th கிளியர் பண்ணாமல் அதற்கு மேலே நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தாலுமே அவங்களோட அப்ளிகேஷன் வந்து ஏற்றுக்க மாட்டாங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாருமே 10th படிச்சிருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் நம்மக்கிட்ட தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய ஒரு டவுட் வந்து பார்த்திங்கன்னா வயது வரம்பு, ஓகேங்களா? வயது வரம்பில் பொது பிரிவுகளை BC, BCM, MBC, DNC, SC, SCA, ST, ஆதரவற்ற விதவை, 3rd ஜெண்டர், எக்ஸ் ஆர்மி, இதற்கான வயது வரம்பு பற்றி அப்டேட் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த வீடியோ பதிவு பார்க்காத மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயினான விஷயம், ஓகேங்களா? வகுப்பு வாரி இடஒதுக்கீடு, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அரசு, ஓகேங்களா? ஸோ அரசு உத்தரவுப்படி, ஓகேங்களா? அதாவது அந்தந்த கம்யூனிட்டிக்கு வந்து இவ்வளோ இடஒதுக்கீடு தான் நீங்கள் எடுக்கணுன்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு அலோகேட் பண்ணிடுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கான இதை கொடுத்துருக்காங்க. ஓசி பிரிவில் 31%. இப்போ வந்து ஒரு 1000 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் 310 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி கம்யூனிட்டி. பிசி வந்து 26.5, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் வந்து BCM, ஓகேங்களா? அவங்க வந்து பார்த்திங்கன்னா 3.5, மிகவும் பிற்படுத்தப்பட்ட MBC, ஓகேங்களா? இவங்க MBC DNC வந்து 20%, ஆதி திராவிடர் வந்து 15%, SCAக்கு வந்து 3%, பழங்குடியினர் STக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1%. இந்த மாதிரி தான் ஒரு 100% வேகன்சி வருதுன்னா அதில் இத்தனை பர்சன்ட் வந்து அந்தந்த கம்யூனிட்டிக்கு வந்து பிரித்து கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? இந்தந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க மட்டும்தான் போட்டி போட முடியுமே தவிர வேறு கம்யூனிட்டி வந்து இதுக்குள்ளே அவங்களோட போட்டி போட முடியாது, காம்படிஷனுக்கு வந்து வர முடியாது, ஓகேங்களா? ஸோ வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா பற்றி நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க. சிறப்பு ஒதுக்கீட்டில் ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து ஃபஸ்ட்டு இருக்குது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 10% வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவிலே இருக்கும், ஓகேங்களா? கிட்டத்தட்ட 16 வகையான ஸ்போர்ட்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 16 வகையான போஸ்ட்டில் நீங்கள், அதாவது 16 வகையான ஸ்போர்ட்ஸில் நீங்கள் ஏதாவது ஒரு பிரிவில் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலுமே நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான், ஓகேங்களா? ஸோ ஃபார்ம் 1ஓட டீட்டெயில் இருக்குது பாருங்கள். ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலே போதுமானது, சரிங்களா? நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு எலிஜிபிள். இதில் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலுமே ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு எலிஜிபிள். அந்த 10% இடஒதுக்கீடில் நீங்கள் வருவீங்க. என்னென்ன ஸ்போர்ட்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூடைப்பந்து, கால்பந்து, வளைகோல் பந்து,
கைப்பந்து, கைப்பந்து, கபடி, மல்யுத்தம், குத்துச்சண்டை, ஜிம்னாஸ்டிக், ஜூடோ, பளுதூக்குதல், நீச்சல் போட்டி, தடகள போட்டி, குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல் மற்றும் சிலம்பம்னு சொல்லிட்டு ஒரு 16 வகையான ஸ்போர்ட்ஸுக்கு வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து மாநில அளவிலோ தேசிய அளவிலோ வந்து நீங்கள் அதில் பங்கேற்றுக்கிறதுக்கான நீங்கள் சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ முன்னாள் இராணுவத்தினருக்கான அந்த ஒரு இடஒதுக்கீடு கிட்டத்தட்ட 5%. ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து 47 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஆதரவற்ற விதவைகளை வந்து 3%. ஓகேங்களா. ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் யார் யார்கிட்ட வாங்கியிருக்கணுன்ற டீட்டெயிலும் இருக்குது பாருங்கள். ஸோ ஆர்டிஓ, சப் கலெக்டர், அசிஸ்டண்ட் கலெக்டர், ஸோ இந்த மாதிரியான ஆஃபீஸர்ஸ்கிட்ட வந்து நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் வீடியோ சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கி வச்சுருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா. பதவி விருப்ப முன்னுரிமை போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எந்த போஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வேணும், உங்களுக்கு ஃபயர் வேணும் அப்படின்னா ஃபயர் கொடுங்க, ஜெயில் வார்டன் வேணும் அப்படின்னா ஜெயில் வார்டன் கொடுங்க, இல்லை டேரக்ட் ஏஆர் வேணும்னா ஏஆர் கொடுங்க, டிஎஸ்பி வேணும்னா டிஎஸ்பி விடுங்க. இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களோட விருப்பப்படி நீங்கள் வந்து அந்த பதவி விருப்ப முன்னுரிமை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம், போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ தேர்வு முறைகள் இது 2022 போஸ்ட் எக்ஸாம் வந்து எழுதுனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு தமிழ் தகுதி தேர்வு 80 மார்க் நடக்கும். ஸோ இது ஓகேங்களா. முதன்மை தேர்வு வந்து 70 மார்க் நடக்கும். டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதன்மை தேர்வு 70 மதிப்பெண்ணில் பொது அறிவு மற்றும் உளவியல் பகுதி கேட்கப்படும். சரிங்களா. ஸோ வந்து இந்த உடற்கூறு அளத்தல், உடற்தகுதி தேர்வு, உடற்திறன் போட்டி, சிறப்பு மதிப்பெண் இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வில் தமிழ் மொழி தகுதி தேர்வுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து தமிழ் தகுதி தேர்வு வந்து தேர்ச்சி பெறுவது ஒரு கட்டாயம். இதில் நீங்கள் தேர்ச்சி பெறலை அப்படின்னா மெயின் எக்ஸாமோட OMR வேல்யூ பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். 80 மதிப்பெண்ணுக்கு 80 வினாக்கள் கேட்பாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 80 நிமிஷம், அதாவது 1 மணி நேரம் 20 நிமிஷம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் 40% 80 கொஸ்டினில் நீங்கள் 40% வந்து எடுத்துருக்கணும். 40% அப்படின்னா 80ல் 32 மதிப்பெண் நீங்கள் எடுக்கிறது கட்டாயம், இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. அதே போல் அந்த தமிழ் தகுதி தேர்வில் எடுக்கக்கூடிய அந்த மார்க்ஸ் வந்து வேல்யூ பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. நீங்கள் 32 மதிப்பெண்ணுக்கு நீங்கள் எவ்வளோ எடுத்திருந்தாலுமே அதை எடுத்துக்க மாட்டாங்க. மினிமம் நீங்கள் 32 எடுத்து நீங்கள் அதில் தேர்ச்சி பெற்று இருக்கணும். ஸோ முதன்மை தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவிலிருந்து 45, உளவியலிருந்து 25, டோட்டலாக 70 கொஸ்டின் கேட்பாங்க. எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸோ அரசு பள்ளி பாட புத்தகத்திலிருந்து மட்டும்தான் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ எழுத்து தேர்வு வந்து 80 நிமிஷம் நடக்கும். 1 மணி நேரம் 20 நிமிஷம். ஓகேங்களா. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு. ஸோ வந்து நீங்கள் முதன்மை தேர்வில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த 70க்கு நீங்கள் 25 எடுத்தால் தான் பாஸ் பண்ணுவீங்க. அதில் 35%. ஓகேங்களா. இந்த 25க்கு மேலே எடுத்தால் மட்டும்தான் உங்களோட கம்யூனிட்டிக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு மெயினான இது. ஓகேங்களா. உடற்கூறு அளத்தல். ஓகேங்களா. இதில் வந்து பொது பிரிவுக்கு வந்து ஹைட்டு ஆண்களுக்கு 170 சென்டிமீட்டரும் பெண்களுக்கு வந்து 159 சென்டிமீட்டர் இருக்கணும். SC SC STக்கு வந்து அதாவது பொது பிரிவு MBC DNC BCM BC எல்லா கம்யூனிட்டிக்குமே வந்து நீங்கள் 70 இருக்கணும், 170 இருக்கணும். உமன் வந்து 159, SC SC STக்கு வந்து 167, பெண்களுக்கு வந்து 157. ஓகேங்களா. மார்பள செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மென்னுக்கு மட்டும்தான். சாதாரண நிலையில் 81 இருக்கணும். எக்ஸ்பென்ஷன் வந்து 5 சென்டிமீட்டர், டோட்டலாக 86 இருக்கணும். மினிமம் 81, மேக்ஸிமம் 86 இருக்கணும். ஸோ வந்து எக்ஸ்ஆர்மிக்கு வந்து எந்த விதமான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டும் கிடையாது. ஓகேங்களா. ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு இருக்காது, PMT. ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ வந்து இப்போ எல்லாமே ஹைட் வந்து டிஜிட்டலில் தான் கால்குலேட் பண்ணுறாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது 169.6 இருந்தாலும் 169.5 நீங்கள் வந்து OC கம்யூனிட்டியோ BCM MBC DNC இந்த மாதிரி கேட்டகரி இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் வந்து 170 சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா. அதில் நீங்கள் 169.6 இருந்தாலும் 169.5 தான் கால்குலேட் பண்ணுவாங்க. 169.7 இருந்தாலையும் 169.5, அதாவது அந்த 7க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து 170 இந்த இதில் வந்து எடுத்துப்பாங்க. ஓகேங்களா. ஏன்னா வந்து இது டிஜிட்டலில் அழகிறதுனால இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஓகேங்களா. ஸோ வந்து நீங்கள் ஹைட்டு இருந்தும் ஹைட்டு இல்லைன்ற மாதிரி கேல்குலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சப் கமிட்டி சேர்பர்சன்கிட்ட வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவங்க வந்து திரும்ப உங்களை ரீவேல்யூ பண்ணுவாங்க, ரீமெஷர்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு தகுதியாக நடக்கும். இதுக்கு வந்து எந்த ஒரு மார்க்குமே இருக்காது. ஓகேங்களா. ஸோ இது வந்து 1700 மீட்டர் ஆண்களுக்கு மட்டும்தான் 7 நிமிஷத்தில் ஓடி முடிக்கணும். பெண்களுக்கு 400 மீட்ரு 2 நிமிடம் 30 செகண்டில் வந்து நீங்கள் ஓடி முடிக்கணும். ஓகேங்களா. முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் அந்த எக்ஸ்ஆர்மிக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதே தான் 1500 மீட்டரை 8 நிமிஷத்தில் ஓடணும். இங்கே 7 நிமிஷம், எக்ஸ்ஆர்மிக்கு வந்து 8 நிமிஷம். ஓகேங்களா. ஸோ வந்து இந்த 2022 வந்து அந்த ஸ்டார் ஈவெண்ட்டுக்கான மார்க்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து 15க்கு தான் நடந்துட்டு இருந்தது. இப்போ 24 மார்க்கு. ஒரு ஈவெண்ட்டுக்கும் 8 மதிப்பெண். ஓகேங்களா. ஸோ பாருங்கள்.
ஸோ வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோப் கிளைம்பிங் நடக்கும், ரெண்டாவது வந்து லாங் ஜம்ப்பு, மூணாவது வந்து அந்த 300 அல்லது 400 மீட்டர் ரன்னிங் 400 அல்லது 100 மீட்டர் ரன்னிங் வந்து நடக்கும் இல்லையா. ஸோ வந்து இதில் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஈவெண்ட் வந்து ரோப் கிளைம்பு அப்படின்னா நீங்கள் ரோப் கிளைம்பில் சிங்கிள் ஸ்டார் கூட உங்களால் அடிக்க முடியல அப்படின்னாலுமே நீங்கள் அடுத்த ஈவெண்ட்டான லாங் ஜம்ப் ஆர் ஹை ஜம்புக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆவீங்க. அந்த ரோப் கிளைம்பில் வந்து உங்களால் ஏற முடியல அப்படின்னா 0 மதிப்பெண் கொடுத்து அடுத்த ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய போட்டிக்கு வந்து அனுமதிக்கப்படுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து உடற்திறன் போட்டியில் ஓகேங்களா, உடற்திறன் போட்டியில் ஆண் விண்ணப்பதாரர்களுக்கு வந்து கயிறு ஏறுதல், நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் தாண்டுதல், 100 மீட்டர் ஓட்டம் அல்லது 400 மீட்டர் ஓட்டம் கொடுத்துருப்பாங்க இல்லையா. கயிறு ஏறுதல் வந்து 5 மீட்டருக்கு சிங்கிள் ஸ்டார் 4 மதிப்பெண்ணும், 6 மீட்டருக்கு வந்து டபுள் ஸ்டார் வந்து 8 மதிப்பெண்ணும் கொடுப்பாங்க. ஸோ அதே போல் நீளம் தாண்டுதல் அல்லது உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதலில் வந்து சிங்கிள் ஸ்டாருக்கு 3.8, டபுள் ஸ்டாருக்கு 4.5. ஸோ அதே போல் உயரம் தாண்டுதல் வந்து 1.2க்கு சிங்கிள் ஸ்டார் ஓகேங்களா, 1.4க்கு வந்து டபுள் ஸ்டார் ஓகேங்களா. அதே போல் 100 மீட்டர் ஓட்டம் அல்லது 100 மீட்டர் ஓட்டம் 400 மீட்ரு, 100 மீட்டர் வந்து 15 செகண்டில் வந்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டாரும், 13.5 செகண்டில் வந்தீங்க அப்படின்னா டபுள் ஸ்டாரும் கொடுப்பாங்க. 400 மீட்டர் ஓட்டத்தை வந்து 80 வினாடிகள் 1 நிமிஷம் 20 செகண்டில் வந்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டாரும், 1 நிமிஷம் 10 செகண்டில் வந்தீங்க அப்படின்னா டபுள் ஸ்டாரும் கொடுப்பாங்க. ஸோ வந்து பெண் விண்ணப்பதாரர்களுக்கான அந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா நீளம் தாண்டுதல், குண்டு எறிதல் அல்லது கிரிக்கெட் பந்து எறிதல், ஓட்டம் வந்து 100 மீட்டர் அல்லது 200 மீட்டர். நீளம் தாண்டுதலில் சிங்கிள் ஸ்டாருக்கு வந்து 3 மீட்டரும், டபுள் ஸ்டாருக்கு வந்து 3.75 மீட்டர் நீங்கள் தாண்டிங்கன்னா டபுள் ஸ்டார் வரும். குண்டு எறிதல் ஓகேங்களா, குண்டு எறிதல் வந்து 4 கிலோ வெயிட், இது வந்து பார்த்தீங்கன்னா 4.25 மீட்டரும் சிங்கிள் ஸ்டாரும், 5.5 மீட்டர் வந்து 5.5 மீட்டர் வந்து டபுள் ஸ்டாரும் கொடுப்பாங்க. ஸோ அதே போல் கிரிக்கெட் பந்து வந்து 17 மீட்டர் எரிஞ்சிங்கன்னா சிங்கிள் ஸ்டாரும், 24 மீட்டர் எரிஞ்சிங்கன்னா டபுள் ஸ்டாரும் கொடுப்பாங்க. ஓட்டம் வந்து 100 மீட்டர் ஓட்டத்தை 17.5 செகண்டில் வந்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டாரும், 15.5 செகண்டில் வந்தீங்கன்னா டபுள் ஸ்டாரும் கொடுப்பாங்க. 200 மீட்டர் ஓட்டத்தை வந்து 38 செகண்டில் வந்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டாரும், 33 செகண்டில் வந்தீங்கன்னா டபுள் ஸ்டாரும் கொடுப்பாங்க. ஸோ வந்து எக்ஸ்ஆர்மி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். இந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலிகிராம் அல்லது வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி இந்த பிடிஎஃப் எடுத்துக்கோங்க. ஸோ வந்து மகப்பேறு காலத்தில் உள்ள அந்த விண்ணப்பதாரர்களை வந்து நீங்கள் ஒரு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அங்கே போய்ட்டு இந்த மாதிரி ப்ரெக்னன்சியாக இருக்கேன், நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி நீங்கள் எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் நடக்கும் இல்லையா, அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எக்ஸாமுக்கு என்னென்ன அப்ளை பண்ணீங்களோ, என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணீங்களோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ வந்து நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் வந்து அந்த ஸ்பெஷல் மார்க் என்சிசி என்எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் ஓகேங்களா, இதில் 16 வகையான ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை விட்டுருங்க. தேசிய மாணவர் படை என்சிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட்டுக்கு அரை மதிப்பெண்ணும், பி சர்டிஃபிகேட்டுக்கு 1 மதிப்பெண்ணும் கொடுக்குறாங்க சரிங்களா. ஸோ வந்து நீங்கள் சீட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா சார்பு அலுவலர் அல்லது அகில இந்திய அளவில் சிறந்த மாணவர் அப்படின்னா 2 மதிப்பெண்ணும் கொடுப்பாங்க. ஸோ வந்து என்எஸ்எஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயர் மதிப்பெண் அதிகமான மதிப்பெண் வந்து நீங்கள் 2 மதிப்பெண் வரும் என்எஸ்எஸ்க்கு மட்டும் சரிங்களா. என்சிசிக்கு வந்து சிங்கிள் 1 மதிப்பெண்ணும், என்எஸ்எஸ்க்கு வந்து 2 மதிப்பெண்ணும் கொடுக்குறாங்க ஓகேங்களா. அந்த விளையாட்டு போட்டி சொல்லியிருக்காங்க இல்லையா, இதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வந்து நீங்கள் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்லேயும் செலக்ட் ஆகிட்டு ஃபிசிக்கல் ஈவெண்ட்லேயும் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டுக்கு வந்து செலக்ட் ஆவீங்க. அதில் உங்களோட கம்யூனிட்டியில் எவ்வளோ இடஒதுக்கீடு அதெல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கான போஸ்டிங் கொடுப்பாங்க. சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாம் நடக்கும். ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் நடக்கும். ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டில் செலக்ட் ஆகிங்கன்னா ஃபிசிக்கல் ஈவெண்ட் எஃபிஷியன்சி நடக்கும். இது எல்லாமே செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்டில் வரும். ஃபைனல் ரிசல்ட்லேயும் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும் ஓகேங்களா. ஸோ அதே போல் நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது ஏதாவது உங்களுக்கு என்கொயரி ஏதாவது டவுட்ஸ் வந்தது அப்படின்னா தொழில்நுட்பம் தொடர்பான நம்பர் கொடுத்துருக்காங்க, விண்ணப்பம் தொடர்பான சந்தேகத்தை கொடுத்துருக்காங்க, பணம் செலுத்துதல் தொடர்பான சந்தேகம், இந்த நம்பர்ஸ் வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுத்து தேர்வு நடைபெறும் மையங்கள் கிட்டத்தட்ட ஒரு 39 சென்டரில் நடைபெறுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கடைசியாக 2022 சொன்ன மாதிரி 39 சென்டரில் வந்து எக்ஸாம் நடந்தது ஓகேங்களா. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இப்போ பிசி எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எதுவுமே உங்களுக்கு டவுட்ஸ் இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். மெயினாக ஏஜ் தான் கேட்டுட்ருக்கீங்க. அதுக்கான டீட்டெயில் வீடியோ நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கிறோம், செக் பண்ணி பாருங்கள். இந்த பிடிஎஃப் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறோம், அங்கே போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். நன்றிகள்.